ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் எனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சிறுகிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிழங்கை வந்து பாட்டி காலத்தில் பழைய காலத்துலலாம் எப்படி உடைப்பாங்க அப்படின்னா, ஒரு துணிப்பையில் போட்டு அதை தட்டி அந்த தோலை உரிப்பாங்க. இன்றைக்கி நான் அந்த மாதிரி மெத்தடில் அப்படி பை இல்லை அப்படின்னா எப்படி சாதாரணமாக ஒரு துணியில் உரிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். வாங்க. இந்த மாதிரி சிறுகிழங்கை வந்து இது மாதிரி கழுவலாம் வேண்டாம். அப்புறம் கழுவிக்கலாம். உடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி பையோ இல்லை துணி பை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியிலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி தட்டுங்க. இந்த மாதிரி அடிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக உடைஞ்சிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஒருக்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ மண் இருக்குன்னு. இதெல்லாம் மண்ணு தான். என்ன சொன்ன? மண்ணை தட்டிட்டு வந்தாச்சு. மண்ணை தட்டு வந்தாச்சு. திரும்ப அந்த மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொருக்கா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சில பேர் வந்து குக்கரில் போட்டுட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு தோல் உரிப்பாங்க. அப்படி பண்ணுறதை விட இந்த மாதிரி கிழங்கு பண்ணும்போது கிழங்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் வந்து நல்லா கிளியராக வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம இதை நல்லா கழுவிட்டு இதை மட்டும் அப்படி லைட்டாக இழைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே கிளியராக வந்துடுச்சு. கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக உடைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக உடைக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு லைட்டாக ஒரு கத்தி வச்சு எடுத்துன்னு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா வந்து தேங்காய் துருவியும் போடலாம் தாளித்ததுக்கப்புறம். அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து நச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. சும்மா நச்சா போதும். 1 2 இந்த நச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிறுகிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சோம். நல்லா வதக்கணும். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க அந்த தேங்காய், சீரகம் அந்த இதை சேர்த்துக்கலாம். துருவியும் போடலாம். இந்த மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கூட சாப்பிட்லாம். இதை சாம்பாரோட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.